ஐயா, திருச்சி எஸ்பி அருண்குமார். என்ன சும்மா போட்டுட்டு சீமெல்லாம் பாய்ச்சிக்காத. என்ன நீ தமிழெல்லாம் பாய்ச்சிக்க மாட்டேன். நீ வந்து ஆந்திராவோ இல்லை வந்துட்டுனா நீ வந்து ஹிந்திக்காரனாக இருந்தால் பாய்ச்சிக்கோ. எங்களை அதை பற்றி கவலை கிடையாது. என்ன சும்மா வந்து சீமெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு என்ன எவனையா கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு என்ன நீ வாழ்ந்துருவ. சின்ன வயசு உனக்கு பாவம். வேண்டாப்பா, நல்லா இருக்கணும். என்ன அருண்குமார், திருச்சி அருண்குமார், என்ன சீமான பழி வாங்குவேன்னு. ஹலோ, ஆமாம், நீ என்ன படிச்சிருக்க? ஐஏஎஸ் படிச்சிருக்கியா? ஐஏஎஸ் படிச்சிருப்ப. அதை ஃபெயில் ஆனாக்கா ஐஏஎஸ். அதுக்கு மூணாவது தான் வந்திருக்கு அவனுக்கு ஐபிஎஸ். இதான் இல்லையா? அதுக்காக வந்துட்டு எப்படிப்பா ஐபிஎஸ் இருக்குது. ஆனால் நீ முதல்ல இருந்தது ஐஏஎஸ். ஆனால் இப்படி இருந்தாலுமே நீ கொள்ளையடிக்கிறது தான். நீ எல்லாம் வந்துட்டு உண்மைக்கு சொல்கிறேன், நீ எல்லாம் ஐபிஎஸ்ஸே இருக்கக்கூடாது. கண்ணை காசை வாங்கிட்டு கண்ணை காலை நக்கிட்டு நலையுத. உண்மை சொல்கிறேன் அருண்குமார், உனக்கு இந்த பொழப்பு தேவையில்லை. நீ மனைவி மக்களோட சும்மா சூப்பராக இரு. என்ன சரியா அருண்குமார்? இது வந்து வேண்டுகோள் கிடையாது, எச்சரிக்கை தான். அவ்வளோதான். எச்சரிக்கைன்னா நீ நல்லா இருக்கணும், வாழணும், நல்லா இருப்ப. ஆனால் ஐபிஎஸ்னா ஒன்றா பெரிய காந்தி நினைக்காத. என்ன போர்க்களத்தில் போய் காந்தி சுட்டு கொண்டுட்டாங்க. என்ன காந்தி சுட்டு கொண்டு ஒருத்தர் காந்திமா ஆறு ஒருத்தர் இருக்கான், ஒரு வில்ல. அவன் வந்து அவன்கிட்ட போய் மாட்டிக்காத. எந்திரிமா அந்த மாதிரி போயிடும். ஆகையால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சுருக்கமாக சொல்கிறேன்னா, ரொம்ப விரித்து சொன்னேனாக்கா ரொம்ப நேரம் ஆகும். அதனால சுருக்கமாக சொன்னேன். எல்லாரும் காந்தி கிடையாது, எல்லாம் தீவிரவாதிங்க தான். தமிழ்நாட்டில் என்னென்ன காசு வருதோ அவங்களும் கொள்ளையடிக்கணும். அதுக்காக அருண்குமார் நாம் தமிழர் கட்சிக்காரனை வந்து சீமானை வந்து கைது பண்ண நினச்சிட்டு நீ மட்டும் வந்துட்டு அவரை ஸ்கெட்சு போட்ட நோக்கி அவர் ஸ்கெட்சே போட வேண்டாம், அவர் பேச்சிலே கொண்டு வந்துடுவார் உன்னை வெளியே. புதா இல்லையா? ஆகையால் அருண்குமார் பார்த்து பத்திரமா இரு. ஆனால் அவங்கள கொல்லக்கூடாது, நீ சாகக்கூடாது. நீ வந்து சீமான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்காரு அப்படின்னு நீ உண்மைக்கு சொல்லணும். உண்மைக்கு பார்த்து சீமானாது நம்ம எதிர்த்தாளா அப்படின்னு சொல்லி நீ வந்து விரண்டு போய் நிற்கணும். அதுதான் உனக்கு அருண்குமாரோட ஒரு புத்திசாலித்தனம். அதை விட்டு ஏதோ பகையை வச்சுட்டு உள்ளே தள்ளுறேன். ஐபிஎஸ்னா உள்ளே தெரியலாமா? ஜட்ஜே உள்ள தர முடியாது அவரை. நீ ஜட்ஜி இருக்கலாம், நீதியாசர் அவரே நீ வந்து அங்கேயா நீங்கள் போங்கய்யா அப்படின்னு சொன்னவர். என்ன இது ஐபிஎஸ்? என்ன ஐபிஎஸ்னா என்னது? ஐஏஎஸ் கீழே தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ்க்கு மேலே. ஆகையால் அருண்குமார் பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா. என்ன தில்லிக்குன்னு சொல்லிவிட்டு நீ எது எங்கேயோ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அங்கே ட்ரெயினில் வந்து அதை பார்த்து இதை பார்த்து. இங்கெல்லாம் தமிழ்நாடு அப்படி கிடையாது. எல்லாம் கொள்ளையடிக்கிற இடம். எங்கே யார் பல கோடி அடிச்சிருக்காங்க. இப்போ 7 லட்சம் 9 லட்சம் கோடி இருக்குது தமிழ்நாட்டு கடன். இது உன்னை அடைக்க முடியுமா? உன்னால் முடியுமா? முடியாது. என்ன 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் எல்லாம் அவங்க கொள்ளடிச்ச காசு தான். ஆனால் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வச்சுருக்கானுங்க. திமுகவில் அவ்வளோ 5 வருஷம் தான் ஆட்சியாக இருந்தாங்க. அதுக்குள்ளே அவ்வளோ கோடி அடிச்சுட்டானுவோ. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உடனே சீமானை கைது பண்ணணும், என்ன சீமானை அதை வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல கொள்ளையடிச்சவனை போய் கைது பண்ணு. கொள்ளையடிச்சானுங்களா? அவ்வளோ காசு எங்கேருந்து வந்தது? என்ன ஐபிஎஸ் தானே நின்று
போய் கொள்ளையடிச்சு வந்துட்டோ நீ கைது பண்ணு, கொள்ளையடிச்சிட்டு ரைடிங் பண்ணிட்டு அவனை விட கைது பண்ணு. அதுக்கப்புறம் சீமானம் பார்க்குவா. என்ன சும்மா போட்டுட்டு நான் கைது பண்ணுவேன்னா என்ன எல்லாம் வந்து முட்டாளா? ஐபிஎஸ் என்ன படித்த நீ? நான் படிக்கவே இல்லை. நான் வந்துட்டு 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன். ஆனால் எனக்கு காமராஜ் புத்தி எனக்கு இருக்குது. தெரியுமா காமராஜர்? அந்த புத்தி எனக்கு இருக்குது. அவன் ஆட்கள் நானா முதல்லையா? ஆகையால் உமக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய்வே. சும்மா போட்டுக்கிட்டு நான் அவனை கைது பண்ணுறேன், இவனை கைது பண்ணுறேன், ஸ்கெட்சு போடுறேன், மயிர் போடுறேம்மா. தப்பு மயிர் பண்ணால் முடிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. மயிர்னா முடிதான், பாரு முடிதான். ஆகையால் அதெல்லாம் வந்துட்டு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் வந்துட்டு ஒருத்தர் மேலே காப்புணர்ச்சி வந்துட்டு இவனை கைது பண்ணணும், பழி வாங்கணும். அப்படியே பழி வாங்கறதுக்கு நீ என்ன பண்ண? நீ அவருக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? லூசாவே நீனு லூசுத்தனமாக பேசுறது. உமக்கு ஏதாவது தெரியுமாவே சீமானை பற்றி? சும்மா அவர் கரெக்டாக பேசுகிறாரு. சரி யாராக இருந்தாலும் சரி சீமானை தூக்கி உள்ள போய் பார்ப்போம். நாடே கொந்தளிச்சிடும். புதல்லையா நல்லா சில்லு ஒன்றுங்க தான் இருக்குது. ஆனால் சில்லியாவது சல்லடே ஆக்கிடுவானுவோ. வேண்டாம், நீ உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. ஐபிஎஸ் வேலை மட்டும் ஒரு வேலை பார்த்தாது. ஐஏஎஸ்ஸாக பார்த்தாச்சு, அட்வொகேட்டாக பார்த்தாச்சு, ஜட்ஜியே பார்த்தாச்சு. நீ எல்லாம் என்னவே பண்ண போகிற அருண்குமார்? உமக்கு என்னால் செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நீ ஒரு ஆளாவே நீனு. அவனை கைது பண்ணுவேன், அவனை அது பண்ணுவேன், இதை பண்ணுவேங்க. ஐயாவே சீமானே ஒன்றும் பண்ண முடியாது. நீ எல்லாம் வேஸ்ட்டு. பேச தான் முடியும். தவளை கற்று தவளை வந்து கத்தும். தவளை அருண்குமார் தவளை. உன்னால் வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நீ மட்டும் கைது பண்ணி பாரு பார்ப்போம். என்ன கேஸ் வேணால் போடு, நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம். ஆனால் அங்கங்கே இருக்க ஆள் யாருன்னு தெரியாது, அடக்கமாக வந்துடும். அப்படியே தூக்கிட்டு வந்துடுவோம். என்ன போட்டுட்ருக்கீங்க? ஐபிஎஸ் படிச்சிரியா? உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? நீ அம்மா அப்பா கூட வந்தியா இல்லையா? உன் மனைவி இருக்காளா? என்னப்போ அதாவது வாழ்க்கையில் வந்துட்டு அம்மா அப்பாவோட இருந்துட்டு மனைவி பிள்ளையோட இருந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அதோட அருமை தெரியும். அம்மா அரிசி விலை என்னம்மாச்சு? 70 ரூபாப்பா. 70 ரூபாயா அப்படின்னு கேட்டு அரிசி விலையா தக்காளி விலை என்ன தெரியுமா உனக்கு? ஐபிஎஸ் அருண்குமார் தக்காளி விலை என்ன தெரியுமா? கத்திரிக்காய் விலை என்ன தெரியுமா? அரிசி விலை தெரியுமா? அரிசி விலை கிலோ 70 ரூபா. சும்மா போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஓர பேசாத. எதுக்கு நம்ம சீமான் கத்தலை. அவர் நம்மளுக்காக உழைக்கிறாரு, நம்மளுக்காக பேசுகிறாரு. அது போய் அவரை வந்துட்டு அசிங்கமாக பேசுகிறேன், அவரை வந்துட்டு கைது பண்ணுறேன். அவர் 5 கேஸ் போட்டிருக்கேன், 6 கேஸ் போட்டிருக்கேன். என்ன கேஸ் வேணால் போடு, எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. எதுமா நாங்கள் தமிழன். நீ தமிழாக இருக்க மாட்ட, நீ குச்சிக்கார பையன் இருப்ப. நீ குச்சிக்கார பையன் இருப்ப. நாங்கள் தமிழன் தான் பேசுவோம். நீ எல்லாம் வந்துட்டு தமிழனே கிடையாது. அருண்குமார் நீ எல்லாம் தமிழனே கிடையாது. நீ எந்த ஜாதியோ எந்த ஊரோ புரியலையா? ஆகையால் சீமன் மேலே கேஸு போடுறேன், அதை பற்றி இதை பண்ணுறேன் அதை பண்ண பேசாத, ஓகேவா? அதை வேண்டாம், நிப்பாட்டிக்கும். ஓகே, பாய்.